ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி டாக். இன்னைக்கான வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு 7 days சேலஞ்ச். 7 days ஸ்கின் லைட்டனிங் அண்ட் கிளியர் ஸ்கின் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டே இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே இந்த சேலஞ்ச் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணாலே டே பை டே நம்மளோட ஸ்கின் வந்து செம்மையாக லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேரோட ஸ்கின் வந்து பொறியாக இருக்கும், பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்கும், கிளியர் ஸ்கின்னே இருக்காது. நிறைய ஆயில் இருந்தாலும் ஸ்கின் வந்து கிளியராகவே இருக்காது. நம்மளுக்கு கனவே வந்து கிளியர் ஸ்கின் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கின்னை லைட்டன் பண்ணுற கிளியர் ஸ்கின் ஆக்குற ஒரு 2 இன்கிரீடியண்ட்டை சேர்த்து தான் இந்த 7 days சேலஞ்சை நம்ம பண்ண போகிறோம். எப்போதுமே சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். டே பை டே நம்ம இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போது என்னோடய லைஃப்லேயே ஒரு மோசமான ப்ராங்க் மாமு பண்ணுது. இதோட லிங்க் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ப்ராங்க் இது அப்படின்னு சொல்லிட்டு. சேலஞ்ச் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற இன்க்ரீடியண்ட் வந்து குக்கும்பர். இதுதான் நம்ம சேலஞ்சோட ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட். 2 இன்க்ரீடியண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, குக்கும்பர் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்ன? கூலிங், நல்லா சில்லுன்னு இருக்கும். குக்கும்பர் வந்து ஒரு செம்ம கூலிங்கான இன்க்ரீடியண்ட்டு. அதை நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு க்ளோவாக ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கும். விட்டமின் சி இருக்கனால நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கும். பிம்பிள்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய வேலையை, ஒரு க்ளோ, ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்டனிங், டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு நிறைய வேலையை வந்து லெமனுக்கு ஈக்குவலாக இந்த குக்கும்பர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். லெமன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு குக்கும்பர் வந்து நம்ம 1 week வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு பாதி குக்கும்பரை மிக்சியில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதோட ஜூஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். நல்லா வந்து நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான குக்கும்பர் பியூரி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து ஆட் பண்ணலை. நம்ம குக்கும்பர் அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ண வேணாம். இந்த குக்கும்பர் பியூரியவே நம்ம 3 days 4 days வரைக்கும் வச்சுருந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இது நம்மளுக்கு குக்கும்பர் ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். மற்ற இதில் நம்ம வைக்கும்போது இதை நம்ம இங்கே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டோனர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின் வந்து பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் டோனர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் வந்து முல்தானி மெட்டி. நான் வந்து நேச்சர்ஸ் தத்துவா பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். முல்தானி மெட்டி எப்போதுமே ஒரு நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல வேலை செய்யும். இல்லைன்னா பெருசாக எதுவும் ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ இந்த பிராண்ட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். முல்தானி மெட்டி வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று என்னென்னா, கிளியர் ஸ்கின் வேணும், பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட் இருக்குது, இந்த மாதிரி நினைக்கிறவங்க முல்தானி மெட்டியை கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே ஸ்கின் வந்து கிளியர் ஆகும். நம்ம முல்தானி மெட்டியை யூஸ் பண்ணி 7 days சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக லைவாக நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னில் சின்னதாக வந்து பொறியாக இருக்கிறதோ இல்லை மார்க்ஸ் இருக்கிறதோ இது எல்லாத்தையுமே முல்தானி மெட்டி கிளியர் பண்ணி கொடுக்கும். ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட் தான் முல்தானி மெட்டி. எப்போதுமே நம்ம கையில் வந்து அது மருந்து மாதிரி வச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து முல்தானி மெட்டி கூட இந்த குக்கும்பர் ஜூஸை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டி வந்து சட்டுன்னு ட்ரை ஆகக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ அதனால நம்ம போட்ட உடனே ட்ரை ஆகிட்டால் பெருசாக எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ குக்கும்பரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு செமி லிக்விடு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது ஃபேஸில் வந்து நம்ம பேக் போகிற அளவுக்கு வராது. ஸோ வந்து செமி லிக்விடாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபேஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்போதுமே ஒரு நல்ல முல்தானி மெட்டி எப்படி இருக்குன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது கூட நம்ம நல்ல பியூரி எடுத்து தான் ஆட் பண்ணுறோம். அப்படிங்கிறனால இந்த பேக் வந்து செம்ம ஸ்மூத்தாக எல்லா ஸ்கின்னுக்குமே செம்ம ஸ்மூத்தாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கையை வச்சு அப்ளை பண்ணும்போது என்ன பெனிஃபிட் இருக்கும்னா, நல்லா வந்து நம்மளோட ஸ்கின்னோட மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேக்கு ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறதோட இந்த மாதிரி கை வச்சு அப்ளை பண்ணுறது எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேஸ் பேக் எப்போவுமே எப்படி நம்ம வந்து மசாஜ் பண்ண தான் போகிறோம், அதுக்கு வந்து நம்ம கை தான் பெஸ்ட்டு. கண்ணை சுற்றி போட்டுக்கோங்க. எதுக்காகனா, குக்கும்பர் அப்படிங்கிறனால இந்த 7 daysல உங்களுக்கு ஐ பஃபினஸ் இருந்தால் கூட அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லாவே ரெடியூஸ் ஆகும்.
அதே மாதிரி டார்க் சர்க்கிள் இருந்தாலுமே ஒரு சூப்பரான ரெமடி இது டார்க் சர்க்கிளுக்கு. அதுவும் வந்து நல்லாவே கிளியர் ஆகும். ஸோ கண்ணை சுற்றியும் போட்டுக்கோங்க, லிப்ஸை சுற்றியும் போட்டுக்கோங்க, பிக்மெண்டேஷன் இருந்தால் போயிடும். நிறைய விஷயத்துக்கு இந்த பேக் வந்து சின்ன இன்க்ரீடியன்ட் 2 தான் சேர்க்குறோம். ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான பேக் இது. பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளோவிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த பேக்கை. அது மாதிரி நிறைய பேருக்கு கண்ணில் வந்து டல்லாக இருக்கும்போது நம்ம குக்கும்பர் ஒரு பீஸ் எடுத்து வச்சா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது வந்து இது கிடைக்கும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுருங்க. 5 மினிட்ஸ்லேயே இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக விட்டு வாஷ் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் ட்ரை பண்ணக்கூடாது. முல்தானி மெட்டி சட்டுன்னு ட்ரை ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். 5 to 7 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் வந்து இது குக்கும்பர் கொடுக்கும். அது கூட முல்தானி மெட்டி சேரும்போது ஒரு கிளென்சிங் வந்து கொடுக்குறனால ரெண்டும் சேர்ந்து ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட் பண்ணி கொடுக்கும். நான் வந்து தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருந்துச்சு என்னோடய ஸ்கின்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரைட்டாக எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒரு எமர்ஜென்சி பேக்காக கூட இதை நீங்கள் போட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுற பிரைட்டன் பண்ணுற பேக்காக கூட இதை போட்டுக்கலாம். இதை கண்டினியூவாக 7 days யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து Day 2. இந்த 7 daysமே இந்த ரெமடியை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஃபுல்லாக ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இந்த 7 நாளுமே நான் வந்து குளித்தேன். குக்கும்பர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லையா, 3 days வரைக்கும் அது நல்லாயிருக்கும். அப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா சில்லுன்னு ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துச்சு. Day 2ல் வந்து எனக்கு Day 1 விட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து 7வது நாள். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் ட்ரை ஆனதுக்கப்புறமா. எனக்கு வந்து Day 2 வரைக்கும் ஸ்கின் பிரைட்டனிங் ஆனது தான் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் Day 4லலாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸ்கின். அப்படியே அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபேஷியல் போட்ட மாதிரி செம்மையாக இருந்தது. தெரியுதா உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? நான் வந்து Day 1ல் வந்து என்னோடய ஸ்கின் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு Day 7ல் வந்து என்ன டிஃப்ரென்ஸுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்கின்னில் வந்து ஒரு ஒயிட்டனிங், நல்ல ஒரு ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கா. ஸ்கின் வந்து செம்ம பிரைட்டாக ஒரு ஒயிட்டனிங் எஃபெக்ட் வந்து ஸ்கின்னில் வந்து இருக்குது. என்னோடய கழுத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே 7 daysல என்னோடய ஸ்கின் டோன் வந்து 2 ஷேடு கிட்ட லைட்டன் ஆகிருக்கு. நான் ஸ்கின்னில் வந்து இந்த ஷேடை லைட்டன் பண்ணுறதுக்கு எதுவுமே அப்ளை பண்ணலை. பாருங்கள், எதுவுமே அப்ளை பண்ணலை. ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண இந்த 7 days சேலஞ்ச் மட்டும்தான். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து நல்ல ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறனால தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஏன்னா குக்கும்பர் வந்து நல்ல ஒரு வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறனால ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஹைட்ரேஷனாக வச்சுக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் விழுகாது. இந்த பேக்கையே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் விழுகாது. நல்ல ஹைட்ரேஷனாக வச்சுக்கும், நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கும் நம்மளோட ஸ்கின்னை. அதே மாதிரி நம்மளுக்கு ஏஜிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனாக வச்சுக்கும். டே பை டே நம்ம கிளென்ஸ் பண்ணுறனால ஸ்கின்னில் எந்த அழுக்கும் சேராதனால நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் மார்க்ஸு இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த 7 daysல நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு ஸ்கின் பொறியாக இருக்கிறதே கிளியர் ஸ்கின்னாக காட்டாது. இந்த பொறி ஸ்கின் இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட ரெமடி கேட்குறீங்க. இது வந்து ஒரு சூப்பர்
சூப்பரான ரெமடி. இது ரெண்டுமே நல்ல ஒரு கூலிங் இன்க்ரீடியண்ட். ஹீட் பம்ப்ஸு, ஸ்கின் வந்து அப்படி பொறிஞ்சு போயிருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு 3 டேஸ்லேருந்தே நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். 7 டேஸில் 100% உங்களுக்கு வந்து சரியாயிடும். இதை கண்டினியூவாக ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது கிளியர் ஆகுது அப்படின்னு தெரியும். நீங்கள் எந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிம்பிள் ஸ்கின்னுக்கு சூப்பராக க்யூர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு போஸ் இருந்தால் இது வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். 7 டேஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது. ஸ்கின்னை செம்ம க்ளோவாக, கிளாஸியாக, ஸ்கின் லைட்டனிங் அப்படிங்கிறது இந்த 7 டேஸில் கண்டிப்பாக சாத்தியமாகும். நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணும்போது அப்படியே நல்லா நம்மளோட ஸ்கின்னை பாலிஷ் பண்ணி 7 நாளில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? உங்களோட ஸ்கின் வந்து பொறியாக இருக்குது, இல்லை பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 7 நாள் இந்த சேலஞ்சை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்களோட கப்புள் ரீல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.